வி டாக்கிஸ் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ரோக்ராம்? பிக் பாஸ். விஜய் டிவியில் வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறார். ஒன் ஃபேமிலி, டிஃப்ரெண்ட் பாடி, ஒன் சோல், இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இது வந்து ஒரு எல்லா நடிகர்கள்லாம் அவங்க கூடியிருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அதாவது ஒரு பெரிய தமிழ் பேச்சாளர் கிடையாது, ஆசிரியர் கிடையாது, எல்லாமே ஒரு காமன் மேன் சொல்கிறாரு. யாருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றீங்களா? ஜூலியானா. ஒரு காமன் மேன் டெஃபினட்டாக ஒரு அந்த கூட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறது தான் சொன்னது. அதுக்கு வந்து ஜூலியானா அந்த கேர்ள் வந்திருக்காங்க. அவங்க யார் தெரியுங்களா? மெரினா போராட்டத்தில் தலையில் ரெட்டு துணி கட்டிக்கிட்டு போராடினாங்க. அது முடியல, குரல் எழுப்பினாங்க. மத்திய அரசு மந்திரி எல்லாம் திட்டும்போது அவங்க பாப்புலர் ஆகிட்டாங்க. அவங்களை ஒழுங்குபடுத்தி முகப்படுத்தி இது பண்ணாங்க அந்த போராட்டத்தை. அவங்க வந்து பெரிய போராளி மாதிரி அந்த மெரினாவில் இருந்தாங்க. பட் ரியலாக வந்து ஷீஸ் அன் ஆக்டர். ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, டான்ஸ் ஆடியிருக்காங்க. அந்த மேட்டர் மறைச்சிட்டாங்க. விஜய் டிவி என்ன பண்ணாங்க, அவங்கள கொண்டாந்து இந்த குரூப்பில் போட்டாச்சு. போட்ட அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கேவலமாக நடத்திட்டு இருக்காங்க அந்த பொண்ணை, ஜூலியானாவை. அவள் திட்டுறது, அழுது, என்னை கட்டிப்பிடிக்க ஆள் இல்லையா, இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப கொச்சையாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்னேகன் வந்து பெரிய தமிழுடைய முகமானு நினைக்கிறாங்க. அவர் யார் தெரியுங்களா? டைனமிக் திருமணம்னு ஒரு தொடங்கினார். டைனமிக் திருமணம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவர் தான் சொன்னார். அதாவது மேரேஜ் நடக்கும், அந்த ஒய்ஃபை வந்து அங்கே இருக்க வந்து எல்லாம் கட்டிப்பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. இது வந்து டைனமிக். அதான் எவ்ரிபடி கேன் ஹக் அதர் மேன் ஒய்ஃபு கிஸ் பண்ணுவான். அவரை வந்து பெரிய தமிழ் புலவர், தமிழுடைய முகமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் தான் தலைவர் இருப்போம் அந்த பிக் பாஸ்ல. இப்போதைக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள். இந்த பிக் பாஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, அசிங்கமாக இருக்கு. ஒரு பாத்ரூமில் போய் ஒரு வராங்க, ஒரு இந்த காயத்ரி உள்ள வராங்க, ஓவியா, நமிதா எல்லாமே கவர்ச்சியாக உள்ள வச்சுருக்காங்க. இது வந்து மக்கள் மனசு வந்து நைட்டு 8 o'clock ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இது வந்து டிஆர்பிக்காக அவங்க பண்ணுறாங்க. இது வந்து மேடப்பாக இருக்குது. அதாவது ரியலாகவே இது இல்லை. ஆக்சுவலாக இப்படி பண்ணுங்க, இப்படி பேசுங்க. ஒவ்வொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு லெஃப்ட்டில் உட்காந்துருப்பா ஒரு ஆள், அதே நெக்ஸ்ட் ஷாட்டில் வந்து வேறு ரைட்டில் உட்காந்துருப்பாங்க. இது எடிட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இது வந்து ஒரு மக்கள் ஏமாத்துகிற வேலையாக இருக்குது. இது வெரி சேட் டு சே. ஆக்சுவலாக ஜனங்க வந்து உளவியெல்லாம் ஒரு பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஒத்துமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, தவிர ஒருத்தர் திட்டிக்கிறது, அடிச்சிருக்கிறது, அசிங்கமாக பேசிக்கிறது, எனக்கு கண்டிப்பாக ஆள் இல்லையான்னு கேட்குறது ரொம்ப ஆபாசமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ஷார்ட் அப்படி தான் இருக்குது. இதில் நடுவில் வந்து கமல்ஹாசன் வந்து என்ன பண்ணுறது, ஒரு இடத்த சுற்றி காட்டுறாரு ஓப்பனிங்கில். இதுதான் பெட்ரூமு, இதுதான் பாத்ரூமு, இதுதான் கிச்சனு அப்படி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. டோட்டல் ப்ரோக்ராம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. மேபி டிஆர்பிக்கு பண்ணலாம். அந்த பொண்ணு வந்து மெரினாவில் இருந்த பொண்ணை இங்கே வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி ஸ்னேகன் வந்து டைனமிக் பண்ணிட்டு இங்கே வந்து தலைவராகிட்டாங்க. இப்போ தமிழுக்கு என்ன பண்ணார்? அவன் பேசுகிற இங்கிலீஷ் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காரு ஸ்னேகன். அவருக்கு ஒரு மரியாதை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த குரூப்பில் வந்து ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர், ஒரு நல்ல பொலிட்டிஷியனு உள்ளே வந்து தான் நல்லாயிருக்கும். எல்லாமே விலை பேசி இருக்காங்க. எல்லாம் பணத்துக்காக வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே யாருமே பாப்புலரே கிடையாது. இல்லை சினிமா சான்ஸ் இல்லாதவங்க, 2 படம் ஆக்ட் பண்ணவங்க, என்ன அவங்க சான்ஸ் ஏறுற மாதிரி தான் இங்கே இருக்குது. தவிர ரியலாகவே ஒரு பிக் பாஸ் வந்து ரியலி வெரி டிஸ்டர்பிங் ஷோ. அண்ட் எப்படி அந்த டிஆர்பி ரேட்டிங் நல்லா இருக்கான்னு இல்லையான்னு தெரியல. ஐ திங்க் இட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. இன்னொரு விஷயம், என்னோட நண்பர் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், வாழ்க்கை என்பது என்ன? சிவகார்த்திகேயன் வந்து சினிமாவுக்கு போனார், சினிமாவில் இருந்தவர் கமல்ஹாசன் சின்னத்திரைக்கு வந்துட்டார். தட் இஸ் எ லைஃப். இது வந்து ரொம்ப அழகாக என்னோட நண்பர் வாட்ஸ்அப்பில் போட்டு நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்.